ரொம்ப நாளா எப்ப இந்த நபர் சிக்குவார், சரியான நேரத்துல சிக்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த நேரத்துல தொட்டா தூக்கிடுவேன். அதாவது நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அந்த மாதிரி கொளுத்து போய் சிக்கிருக்கிறாங்க. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீ வரியா? யூடியூபர் முக்தார் மற்றும் முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா ஆகியோர் தன்னை பற்றியும் தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளை பற்றியும் அவதூறாக பேசுவதாகவும், அதுவும் ட்வின்ஸ் இல்ல பாத்தீங்களா இல்லையா, ஒன்னு அந்த அம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்னு அவங்க வீட்டுக்கார மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சது. இல்லங்க, ஒரு குழந்தை கை குழந்தை, அந்த கை குழந்தை மேல நீ ஒரு அசிங்கத்தை இப்படி வந்து பேசுறியே, இதெல்லாம் நியாயமா? இது கருத்து சுதந்திரமாக பார்க்கப்படாது. அது மனுஷங்களுக்குப்பா, ஒன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண தொடர்ந்து பெண்கள் பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தான் இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம்? முடியலையே, மூச்சு வாங்குது. முக்தார் அவ்வளவு தைரியமா பேசுறாருல, உனக்கு அவ்வளவு தைரியம் எதுக்கு ஓடி ஒளிற? நேரம் நிக்க வேண்டியதானே? நேரம் நிக்க வேண்டியதானே? அந்த தைரியமே இல்லைன்னா நீ எல்லாம் எதுக்கு மீடியாவுக்கு வர? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபர் திருச்சி சூரிய சிவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன், போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்ததான் நான் கோரிக்கை வைக்கக்கூடியது, காவல்துறை கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்ன தெரியுமா? தயவு செஞ்சு இந்த முக்தார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஈனப்பறவை, ஒரு நாய் ஒன்று சுத்திட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த கேவலமான வார்த்தைகள்லாம் அதுக்கு தான் பொருந்தும். அவருக்கு ஆக்சுவலா அண்ணன் திருமாவளவன் தான் பேக்கப். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதாவது அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிக்கிட்டோம், முன்ஜாமீன் வாங்கிக்கிற வரைக்கும் அந்த அரெஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரெஷர் பண்ணி தான் இந்த அரெஸ்ட் நடக்காம இருக்குது. குச்சமே இல்ல. நான் விட மாட்டேன். இந்த வாட்டி டில்லி கோஸ் பிஹைண்ட் பாஸ் நான் விடவே மாட்டேனா. அவங்க 2 பேர் வந்து செருப்பால அடிக்கணும் ரோட்ல. தம்பி, நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு அவங்க மேல வன்மம் இருக்குது. நான் பேசதான் செய்வேன். உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். தற்போதைய முதலமைச்சர் குறித்தும் மோசமாக சித்தரித்து புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதாகவும், இதையெல்லாம் அவர்களின் குடும்பத்தினர் பார்க்க மாட்டார்களா எனவும் அலிஷா அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். இந்த போட்டோவை நம்ம சிஎம் சார், விஜய் சார் இந்த மாதிரி கேவலமா போட முடியுமா? முக்தார் வந்து விஜய பாருங்க எப்படி நாளைக்கு தம்ப்நெயில்ல போட்டோ வச்சிருக்கிறாருன்னு அப்படின்னு விஜய தான் காட்டுறாங்க. விஜய பத்தி முக்தார் எப்படி வச்சா உனக்கு என்னம்மா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற முக்தார் போன்ற தரம் கெட்ட ஊடகவியலாளர்கள் வந்து தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் பற்றி போட்ட வீடியோக்கள்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய தம்ப்நெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளாடையை மட்டும் போட்டுக்கிட்டு தமிழக முதல்வர் விஜய் நிற்பது போன்ற போட்டோக்களை மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. த்ரிஷா வீட்டுல விபச்சாரம் நடக்குதுன்னு பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் வீடியோ எடுத்து மிரட்டும் த்ரிஷா, எதிர்த்து போராடும் எஸ். ஏ. சந்திரசேகர். விஜயின் பாலியல் தொல்லையால் த்ரிஷா தாயாருடன் ஏற்பட்ட தகராறு, கண்ணீருடன் பகிர்ந்த பாதிரியார், முஸ்லிம் பெண்களை நாசமாக்கிய விஜய், கூட்டி கொடுத்த ராவுத்தர், காட்டி கொடுத்த முஸ்தபா. ஆனால் அப்பேற்பட்ட ஊடகவியலாளர்களை கொஞ்சம் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிக்கல. அதுக்கு பதிலாக அவங்களை நல்லாவே கவனிச்சாங்க. இதுங்களை தான் திமுக சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த முக்தார், திருச்சி சூர்யா, இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தரமா தேர்ட் கேட்டகரியில கூட அது வராது. இந்த நக்கீரன், கோபால், இவங்களெல்லாம் என்ன பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டாலும் அது வந்து அந்த பேருக்கு தான் அசிங்கம். இவர் வந்து திமுகவோட விசுவாசி. திமுக விசுவாசத்தை வந்து நெஞ்ச நக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்ச நக்கிறதுலையோ அல்லது உதயநிதி அவர்கள் நெஞ்ச நக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த நெஞ்சை பொலந்து கிழிச்சு நக்குனீங்க பாருங்க, அப்பதான் சிக்கலாச்சு. நெஞ்ச நக்கிறதுக்கு ஒரு அளவோட தான் நக்கணும். ஏன்னா 50,000 கொடுத்துட்றான், 2 போலீஸ்காரனை கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்துட்றான். அது நீங்க ஒரு அளவோடு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. சட்டையை மட்டும் காட்டிட்டு நக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, 2 கேர்ள்ஸ் ஹி ஹேஸ். எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியும்? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரியான நிறைய வழிகள் இருக்குது. இதுலேயே இந்த மாதிரி தரம் தாழ்ந்து
சூர்யா சிவா அவர்களும் முக்தார் அவர்களும் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அந்த மாதிரி பேசுனீங்க? எதனாலங்கிறது முதல்ல அதை தான் பேசுனீங்களான்னு கேட்கணும். அதாவது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அவங்க பேசுனதை வச்சுக்கிட்டு. வீடியோ ஆன் ஏரில் தான் இருக்குது, தாராளமாக வீடியோக்களை போய் பாருங்கள். அதுவும் டின்ஸ் இல்லை பார்த்தீங்களா இல்லையா? ஒன்று அந்த அம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்று அவங்க வீட்டுக்கு மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சுது, எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சுது. முன்னாள் முதலமைச்சரோடு முக்தார் குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டதை மொபைலில் காட்டிய அலிஷா அவரது குடும்பம் குறித்து பேசாததால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். He met Stalin, Mr. ex-CM. He's met Stalin with photos. அப்போ யாருங்க சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன் தெரியுமா டிஎம்கே வந்து இந்த மாதிரி ஆள் வந்து பின்னால் ஜெயிலுக்குள்ளே போடல? ஏன்னா அவங்க குடும்பம் பற்றி பேசல, அவங்க பசங்க பற்றி பேசல. தைரியம் இருக்கா பேசுறதுக்கு? பேச மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு வந்து அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, பசங்க இல்லையா? அது 2 பொண்ணு அவங்ககிட்ட. he has 2 girl children. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இது இப்போ அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு. நான் அதை எடுத்து மாஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொச்சமா நான் பேசினா எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? எங்க கிட்ட பேசினா எங்க கிட்ட தான் பேசணும். நாளைக்கு இப்போ எங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? என்னது? நாளைக்கு இப்போ எங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. சார், மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார்? நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்க தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால சிபிஐ போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. இன்னைக்கு மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து அதை காணா இதை காணா, அந்த தவறுகள் நடந்திருக்கு, இந்த தவறு நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி பொதுவெளியில ஒரு பதட்டத்தை உருவாக்கி அது எதையோ தேடுவதற்கான முயற்சிகள் எடுத்து இந்த மாதிரி போறதுல ஒரு நாளும் திமுக எல்லாம் பயப்படாது. எங்க ஒருக்கா சொல்லு. ஒரு நாளும் திமுக பயப்படாது. அப்படி மர்க்கா சொல்லு. ஒரு நாளும் திமுக எல்லாம் பயப்படாது. மர்க்கா சொல்லு. இல்ல, அப்படிப்பட்ட இயக்கம் இல்ல திமுக. மிசாவை கண்டு பயப்படாத அஞ்சாத ஒரு இயக்கம் திமுக. திமுக இருக்கிறவங்க எல்லாம் ஜெயில கண்டு பயந்து கிடையாது, ஒரு நாளும் பயப்பட போறது கிடையாது. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.